ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் ரசம். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் பால் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் பால் 1 கப், மிளகு அரை டீஸ்பூன், தக்காளி 1, புளி சிறிதளவு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 4 பல், கடுகு அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, தனியா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரசம் பண்ணுறதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் தனியா, இதில் ஒரு 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோர்ஸாக ரசப்பொடி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கான மசாலாவை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடாய் வச்சு இதில் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம். இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, இதிலே காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் தக்காளி, இதே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்க இந்த ரச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் நம்ம வச்சிருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி விட்டால் போதும். இதுக்கு தேங்காய் பால் ரசத்துக்கு நமக்கு ஜாஸ்தி புளி தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்க புளி ஆட் பண்ணால் போதும். திக்கு புளி வேண்டாம். இப்போ இதில் நம்ம வச்சிருக்க திக்கு தேங்காய் பால் இருக்குது. இதில் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் உள்ளே நமக்கு நல்லா இறங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணி முதல்ல இது நல்லா கொதி வரணும். ஏன்னா தேங்காய் பால் விட்டு நம்ம கொதி வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து லைட்டாக அந்த கொதி வர ஸ்டேஜ் வரைக்கும் வரட்டும்.
இந்த தேங்காய் பால் ரசம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா வர உங்களோட கெஸ்ட் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வயிறில் வந்து புண்ணு இருக்குது, இல்லை வாய் புண்ணெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து வயிறில் புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி வந்து நம்ம தேங்காய் பால் தனியாக சாப்பிட பிடிக்காட்டி இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ வந்து வயிறுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவ்வளோ நல்லா வந்து ஒரு காரம் இல்லாமல் இந்த இதில் இருக்க வந்து அந்த கோல்டுக்கெலாம் வந்து பார்க்கும்போது கோல்டு டைமில் நம்ம ரசம் வைப்போம். பசங்க வந்து ரசம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக இதில் தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த பாயிலிங் ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மிச்ச தேங்காய் பாலை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த புளி தண்ணி எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ரசம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு இதை நம்மளோட திக்கு தேங்காய் பாலை இங்கே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது திருப்பி நம்ம வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் பால் ரசம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த தேங்காய் பால் ரசம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நீங்கள் வந்து சாதத்தில் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பாக குடித்தா கூட இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு பவுலில் வச்சு நீங்கள் கோல்டு டைம்லாம் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா யூஸ்வல் ரசம் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரசம் வைப்போம். இந்த தேங்காய் பால் ரசமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.